சார், இந்த ஊர்ல இருக்கிற மூல முழுக்கெல்லாம் ராமையா தேவருக்கு தான் தெரியும் நீங்க சொல்லுவீங்க. அதே மாதிரி பெரிய மனுஷன் போர்வையில் இருக்கிற அயோக்கிய பெயர்களை எனக்கு நல்லா தெரியும். குவைட் ரைட். நீ என்ன சொல்ல விரும்புற? சார், உங்க மகன் கிட்ட சொல்லி வைங்க, ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் அனாதை இல்ல, அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்கு அப்பா வராட்டி போனாலும் அண்ணன் வருவான்னு சொல்லி வைங்க. நான்சென்ஸ். அத்தனையும் போய், சத்தியமா போய். எது போய்? என் மகளை காப்பாத்த ராஜா உனக்கு கொடுத்தால உத, அதெல்லாம் பொய்யா? நீ மறைச்சாலும் உன் முகரகத்தை காமிக்குதே. ராமையா, என்ன வளர்ற? உனக்கு என்ன மூளை கட்டு போச்சா? எனக்கு மூளை கட்டு போயிருந்தா நடந்த இந்த அக்கிரமத்துக்கு நியாயம் கேட்க நான் உங்ககிட்ட வந்திருக்க மாட்டேன் சார். என் வேலையே போனாலும் பரவாயில்லை, நீ என் வேலையை உங்க மகன் கிட்ட காமிச்சிருப்பேன். நான் தேவை சார், நான் தேவை. உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நல்ல குணத்துக்கும் நாணயத்துக்கும் பேர் போன எங்க மேலதிகாரி நீங்க. உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையை மத்தவங்களுக்கு என்னால கொடுக்க முடியாது சார். வணக்கம். அப்பா, ஒரு சாதாரண ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு சீனியர் ஆபீசரை பார்த்து இம்ப்ராப்பரா எனக்கு சரியா ராமையா ஒரு காலம் போய் சொல்ல மாட்டான். என்ன நடந்தது உண்மையை சொல்லு. ஒண்ணு இல்லப்பா. என்னங்க இது? ராமையா சொல்றதை நம்பி புள்ளைய மிரட்டுறீங்களே. ராஜா, நான் 30 வருஷமா இந்த போலீஸ் உத்தியோகத்துல இருக்கிறேன். ஒருத்த முகத்தை பார்த்து அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிடுவேன். ஆரிவா முகத்தை, கிரிமினல் பாருங்க. ஜெகதீஷ், this is my first and last warning to you. உங்க அப்பன் பதவியை வச்சு இவங்களை பழி வாங்க நினைச்சே இல்ல, மறுபடியும் ஏதாவது தவறா நடந்து